நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சாமியார் இருப்பார். பார்க்க வந்து ட்ரெஸ் நீட்டாக பண்ணியிருக்க மாட்டார். பார்க்குறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் பார்க்கவே வந்து கொஞ்சம் முடியாத அந்த மாதிரி தான் இருப்பார் நீட்டாக. ஆனால் அவர் யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டார். யாராவது 1 2 பேரை பார்த்து ஒரு சில கருத்து சொல்வார். எல்லோரும் வந்து என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, அவன் கிடக்கான் கிறுக்கேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவர் சொல்கிறத கண்டுக்க மாட்டாங்க. அதே இது கொஞ்சம் வந்து ரிச்சாக ஒரு பர்சன் இருக்காங்க. பார்க்கவே டீசெண்டாக நீட்டாக போட்டிருக்கிறது எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அதே இப்போ இந்த கிறுக்கை மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு பையனோ யாரோ ஒருத்தங்க அந்த பிராண்டடாக அந்த ஹைஃபையாக இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொன்னதை வேத வாக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பர்சன் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன் வந்து லுக்கை வச்சு தான் ஒருத்தவங்களோட கருத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்க அச்சீவ் ஆகிருந்தால் மட்டும்தான். அச்சீவ் ஆகாமல் இருந்தால் அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து எடுத்துக்கிறதில்ல. சேம் ஹாஸ்பிட்டலும் டிட்டோ அப்படி தான். என்னென்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அவங்கக்கிட்ட போய் அந்த டாக்டர் சொல்கிறத அப்படியே ஒரு வேதவாக்கு மாதிரி எடுத்துகிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கேட்டாலும் பத்தாது, அடுத்தடுத்து போகிறாங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு. அதே மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறதுலேயும் அப்படி தான். சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பேரம் பேசுகிறாங்க. நானே பார்த்துருக்கேன், நல்லா பேரம் பேசுகிறாங்க. அதே பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஜென்ரல் செக்கப் போனாலே 50,000 பில் வருது. அதை வந்து அசால்ட்டாக பே பண்ணுறாங்க, எதுவும் கேட்குறதில்ல. கேட்டால் அங்கே கேட்க முடியாதில்ல அப்படின்ட்டு. ஸோ மென்டாலிட்டி இப்படி தான் இருக்குது. சின்னது பெருசு எல்லாமே பார்க்குறாங்க. அதே கருத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கே சொல்லிப்பாங்க, இப்படி என்ன மதிக்கிறதே இல்லை. நம்ம என்ன ஒரு விஷயத்த பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கருத்து, சின்னவங்களோ பெரியவங்களோ யார் சொல்கிறாங்களோ அதில் வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். லுக் வைஸ் வந்து நம்ம பார்க்கணுன்றதும் கிடையாது. சித்தர்கள் வந்து நீட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க நினச்சா மந்திரத்தால் வந்து கோடிக்கணக்கான பணத்தையும் கொண்டு வரலாம், கோடிக்கணக்கான வந்து ஒரு காசு தங்க காசை கொண்டு வரலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து மணி தேவையில்லை. அவங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி அவங்க பயணம் செய்கிறாங்க. பார்க்க எளிமையாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் பணக்காரங்களை விட இன்னும் பணக்காரங்களாக ஆகிற தகுதி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் இறைவனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளவங்க வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் கண்டிப்பாக பெரிய வேதவாக்காக தான் இருக்கும். பெரிய பெரிய ரிச் பீப்புள்ஸே வந்து அவங்கக்கிட்ட போய் ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் இந்த நார்மலாக இருக்கிறவங்க ரிச் பீப்புள் சொல்கிறதோ இல்லை யாராவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாலோ அவங்க சொல்கிறத வந்து ஒரு பெரிய டெசிஷனாக எடுத்துப்பாங்க. சேம் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி தான். பணம் காசு இருக்கிறவங்க வந்துட்டு ஈஸியாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பில்டப் பண்ணிடுவாங்க. பட் டேலண்ட் இருக்கவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் லைன் டாக்டராக இருக்கிறவங்க வந்து அப்போ தான் அவங்க சின்ன கிளினிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்ட முடியும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுக்கு பல க்ரோர் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்க ஃப்ரெஷ் டாக்டர் அதிகமாக அமௌண்ட் வாங்க முடியாதவங்களால எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து டேலண்ட்டுன்றது அவங்க லுக் வைஸ் வந்து இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் டேலண்ட் வந்து ட்ரெஸ் நல்லா பண்ணாதவங்ககிட்டையும் இருக்கலாம், வசதி இல்லாதவங்கக்கிட்டேயும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து லுக் வைஸ் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ண தேவையில்லை.